எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி சாப்டரில் மிஸ்லினியஸ் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். 11th சம் பார்க்கலாம். டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவரில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 இருக்குது, ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 3 பவரில் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ இதில் வந்து பவரில் இருந்தால் லாக் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம். லாக் ப்ராப்பர்ட்டி ப்ளஸில் இருக்கிறப்போ ஒரே டைம் பண்ண முடியாது. அதனால் இதுக்கு தனியாக யூ, இதுக்கு வி நேம் கொடுத்துக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு டியூ பை டிஎக்ஸ். டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் இது மாதிரி கிடைக்கும். இப்போ தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் யூ மட்டும் செப்பரேட்டாக பண்ணணும் லாக் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் வி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் செப்பரேட்டாக, அப்புறம் தான் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் இதுக்கு 1 நேம் கொடுத்துக்கலாம். இப்போது யூ என்ன அசிம் பண்ணியிருக்கோம், எக்ஸ் பவர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3. ஸோ லாக் ப்ராப்பர்ட்டி படி லாக் பி பவர் என்ன, என் லாக் பி. இந்த என் வந்து ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்துடும், இந்த ப்ராப்பர்ட்டி தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ். இப்போ இங்கே வந்து லாக் யூ ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் பவரில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3. இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஃப்ரண்ட்டில் வந்துடும் இன்ட்டு லாக் எக்ஸ். ஸோ இந்த 2 டேர்ம் இருந்தாலே நம்ம யூவி மெத்தட் தான் இதில் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு இதுதான் ஃபார்முலா யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ். ஸோ இதில் என்னென்ன டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோமோ அதெல்லாம் இங்கே எழுதுகிறேன். டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண வேணா. பவர் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறனால அதுக்கு என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இந்த ஃபார்முலா. டி பை டிஎக்ஸ் ஆஃப் லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பை எக்ஸ். ஸோ இந்த இடத்துல லாக் யூ differentiating both sides with respect to x. So 1 by u du by dx. log u by differentiation 1 by u. இதில் uv மெத்தட்க்கு இதான் ஃபார்முலா uv dash plus vu dash. uனா x square minus 3 அப்படியே வச்சுக்கணும். v dash log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by x plus vனா log x அப்படியே வச்சுக்கணும். u dash x square டிஃபரன்ஷியேட் பண்ணால் இந்த x power n minus 1 ஃபார்முலா. இங்கே 2 இருக்கிறனால 2x power 2 minus 1. இந்த மைனஸ் 3ன்றது கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 0 ஆகிடும், அதனால் அது பண்ண வேண்டாம். இப்போது du by dx ஈக்குவல் டு இந்த u வந்து நியூமரேட்டரில் போய்டும். u என்னென்னு அசியூம் பண்ணியிருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டேர்ம் அப்படி இருக்கட்டும். இன்ட்டு இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 இருக்குது, பை எக்ஸ் இருக்குது, ப்ளஸ் லாக் எக்ஸ் இன்ட்டு 2 minus 1 1, அதனால் 2xன்னு இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட் டேர்ம் டியூ பை டிஎக்ஸ் பண்ணியாச்சு, இது 1 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து செகண்டு வி டேர்ம் பண்ண போகிறோம். இது 2ன்னு எடுத்துக்கலாம். வி என்னன்னு அசியூம் பண்ணியிருக்கோம், எக்ஸ் மைனஸ் 3 பவரில் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இங்கேயும் டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ். லாக் ப்ராப்பர்ட்டி படி இந்த ஃப்ரண்ட்டில் வந்துடும். இந்த இடத்துல போகணும். லாக் வி ஈக்குவல் டு log of x minus 3 பவரில் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஃப்ரண்ட்டில் வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3. ஸோ இங்கே லாக் வி இருக்குது. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இதுலேயும் யூவி மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இதுதான் ஃபார்முலா யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ். இப்போ லாக் வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பை வி டேக் டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ். இப்போ யூ வி டேஷ், யூனா எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கணும். வி டேஷ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பை எக்ஸ், அதனால் இங்கே 1 பை எக்ஸ் மைனஸ் 3 ஆகும். ப்ளஸ் வினா லாக் எக்ஸ் மைனஸ் 3 அப்படியே வச்சுக்கணும். யூ டேஷ்னா எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x பவர் 2 minus 1. ஸோ இங்கே இதில் வந்து எல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போச்சு. இங்கே உள்ள வி வந்து நியூமரேட்டர் போய்டும். டிவி பை டிஎக்ஸ் இன்ட்டு வி என்னென்னு அசியூம் பண்ணியிருக்கோம். வி வந்து கொஸ்டினில் இதுதான் எக்ஸ் மைனஸ் 3 பவரில் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே வந்து ஒரு எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் மைனஸ் 3 இந்த டேர்ம், ப்ளஸ் இங்கே 2x இன்ட்டு லாக் எக்ஸ். ஸோ இந்த டேர்ம். ஸோ இது எல்லாமே இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. நமக்கு டிஒய் பை டிஎக்ஸ் தான் வேணும். இங்கே இதெல்லாமே 2ம் 3யும் இப்போ 2 நேம் கொடுத்தாச்சு, இதுக்கு 3 நேம் கொடுத்துக்கலாம். இப்போ 2ம் 3யும் சப்ஸ்டியூட்டிங் இன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ டிஒய் பை டிஎக்ஸில் வந்து என்ன இருக்குது, டியூ பை டிஎக்ஸ் ப்ளஸ் டிவி பை டிஎக்ஸ். ஸோ டியூ பை டிஎக்ஸுன்றது இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறது எக்ஸ் பவரில்
x square minus 3 இங்கே x square minus 3 by x plus log x into 2x plus இங்கே வந்து x minus 3 பவரில் x square இங்கே x square by x minus 3 plus log x into 2x. ஸோ இதுதான் dy by dx. இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபைண்டு இது வந்து பேராமெட்ரிக் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் dy by dx இஃப் y equal to டுவெல் இன்ட்டு 1 minus cos t x equal to 10 into t minus sin t. ஸோ பேராமெட்ரிக் ஃபார்முக்கு dy by dx வேணும்னா இதுதான் ஃபார்முலா. dy by dx equal to இது டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணதுனால dy by dt divided by dx by dt. ஸோ y equal to ஃபஸ்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். y equal to 12 1 minus cos t இது டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் dy by dt பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு t 12 அப்படியே வச்சுக்கணும். 1 கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் இதில் cos t sin t டிஃப்ரெண்ட் அப்படி இருக்கிறனால t ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாலாம் இங்கே எழுதுகிறேன். dy by dx ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இப்போ t இருந்ததுன்னா டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் 1 தான். ஸோ dy by dx ஆஃப் sin xன்னு இருந்ததுன்னா sin xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. ஸோ dy by dx ஆஃப் cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. ஸோ இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ cos t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin t. அந்த மைனஸ் இந்த மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும் sin t. ஸோ ஈக்குவல் டு 12 sin tன்னு இருக்குது. இது வந்து dy by dt 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது x ஈக்குவல் டு 10 t மைனஸ் sin tன்னு இருக்குது. இப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ண போகிறோம். dx by dt இது கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் அப்படியே போட்டுக்கணும். டீயை எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மாதிரி டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் sin xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x இருந்தாலும் மைனஸ் sin cos t. ஸோ இதை வந்து 2ன்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை வந்து இதில் நமக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் dy by dx கண்டுபிடிக்க போகிறோம். அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். dy by dxக்கு இதுதான் ஃபார்முலா. dy by dt by dx by dt. dy by dt என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 12 sin t. இங்கே 10 1 minus cos t. ஸோ இதில் ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிலாம் யூஸ் பண்ண போகிறோம். அதெல்லாம் எழுதுகிறேன் நான். இங்கே sin 2xக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 2 sin x cos x இதெல்லாம் +1 புக்கில் இருக்கும். அதே வந்து இந்த 2xன்னு இருந்தால் எங்கே x வரும். இதே இந்த இடத்துல வந்து sin tன்னு இருக்குது. இப்போ sin xன்னு இருந்தால் 2 sin x by 2 இதில் பாதி தான் இன்ட்டு cos x by 2ன்னு வரும். இது ஒரு ஃபார்முலா. அதே மாதிரி 1 minus cos 2xக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 2 sin square xன்னு இருக்குது. நம்ம இங்கே 2x இருந்தால் இங்கே x 2x பதில் இப்போ இங்கே t மட்டும்தான் இருக்குது. இப்போ இதே ஃபார்முலாவை 1 minus cos x அப்படின்னு இருந்தால் 2 sin square x by 2 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இதுவும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் 12 10 கூட கேன்சல் ஆகும். 2 டேபிளில் 6 2s are 10 5 2s are 10. ஸோ 6 by 5 sin t-யை 2 sin t by 2 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். cos t by 2 டிவைடட் பை இதில் 1 minus cos t-க்கு 2 sin square t by 2. 2 கேன்சல் ஆகிடும். ஒரு சைன் கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன இருக்குது ஃபைனலாக dy by dx equal to 6 by 5 cos by sin வந்து cot அதனால் cot t by 2. இதுதான் ஃபைனல் ஆன்சர்.
Next, find dy by dx if y equal to sin inverse x plus sin inverse of root of 1 minus x square. ஸோ இதில் வந்து சைன் இன்வர்ஸ் எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட்டுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்னா அது எழுதுகிறேன் நான். டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஸோ அதே ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம் இதில். ஆனால் எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் போடும். ரூட் எக்ஸுக்கு ஃபார்முலாவே இதில் யூஸ் பண்ணோம். இப்போ இது ரூட்டில் இருக்கிறனால அந்த ஃபார்முலாவும் இதில் டி பை டிஎக்ஸ் ஆஃப் ரூட் எக்ஸ் வந்து 1 பை 2 ரூட் எக்ஸ் இந்த ஃபார்முலா இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். சைன் இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இதுக்கு வந்து 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் இருக்கிற இடத்துல, இப்போ இது ஃபுல்லாக எக்ஸுக்கு பதில் இப்படி இருக்கிறனால இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். அப்புறமா ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பை 2 ரூட் எக்ஸ். செயின் ரூல்னால 1 பை 2 ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் மைனஸ் என் எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 2x. ஸோ 2 கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே என்ன இருக்குது 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இதில் ரூட் இருக்குது, ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். இப்போ இது ரூட்குள்ளே 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இது ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு ஆகும். இப்போ இந்த இடத்துல அதே தான் போட்டே வரும். 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது வந்து 1 பை ரூட் எக்ஸ் ஸ்கொயர், ரூட்டும் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல எக்ஸ் பை ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இதில் மைனஸ் சைன் இருக்கிறதுனால இந்த இடத்துல மைனஸ் சைன் போட்டுக்கலாம். இப்போது 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இந்த மைனஸ் எக்ஸ், இது ரூட்டும் எக்ஸும் ஸ்கொயரும் கேன்சல் ஆனால எக்ஸு, இங்கே ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் எக்ஸ் டிவிஷன்லேயும் எக்ஸ் இருக்கிறனால கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபைனலாக வந்து இதில் வந்து டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இங்கே இந்த மைனஸ் சைன் 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ரெண்டும் ஒரே டைம்னால ப்ளஸ் மைனஸ் இருக்கிறதுனால கேன்சல் ஆகிடும். ஸோ டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0 தான் ஆன்சர் இதில். Next, 14th sum. If x into 1 plus y into 1 plus x equal to 0. ஸோ இது வந்து ப்ரூவ் தட் சம் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா dy by dx equal to minus 1 by 1 plus x whole square இதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இதை வந்து டைரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அதனால் இதை ஃபஸ்ட்டு சிம்ப்ளிஃபை பண்ணிவிட்டு தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். y ஈக்குவல் டு மாற்றிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஈஸியாக இருக்கும் இந்த சம்மை. ஸோ அதனால் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் ஒய், இந்த ப்ளஸ் ஒய் இந்த டேர்ம் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ்ன்னு ஆகிடும். ஸோ மைனஸ் ஒய் இன்ட்டு ரூட் 1 ப்ளஸ் எக்ஸ். ஸோ இதில் ரூட் ரிமூவ் ஆகணும்னா ஸ்கொயரிங் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணணும். இப்போ என்ன ஆகும், இது வந்து இங்கேயும் ஸ்கொயர் பண்ண போகிறோம், இங்கேயும் ஸ்கொயர் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு ஆகிடும். இங்கே ரூட்டும் ஸ்கொயர் ரிமூவ் ஆகிட்டு 1 ப்ளஸ் ஒய் தான் இருக்கும். இங்கே மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். ஒய்க்குன்னா ஸ்கொயர், ரூட்டும் ஸ்கொயர் ரிமூவ்ட்டு வெறும் 1 ப்ளஸ் எக்ஸ் தான் இருக்கும். இப்போ எக்ஸ் ஸ்கொயரை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணால் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ ஒய் கண்டுபிடிக்க போகணும். செப்பரேட் பண்ணனால ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இந்த ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு ஆகும். இந்த பக்கம் இங்கே ஒய் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது, இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஆகும். ஸோ இது ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி அல்ஜிப்ரா ஐடென்டினால அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு இருக்குது. இதில் ஒய் எக்ஸ் காமனாக இருக்குது. ஒய் எக்ஸ் வெளியில் எடுத்துட்டோன்னா ஒய் மைனஸ் எக்ஸ் இருக்கும். ஸோ இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது, இங்கே ஒய் மைனஸ் எக்ஸ்னால மைனஸை வெளியில் எடுத்துடலாம். ஒய் எக்ஸ் வெளியே எடுத்தால் எக்ஸ் மைனஸ் ஒய்.
இப்போ இந்த லெஃப்ட் சைடு என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு இருக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடும். இப்போ நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் எக்ஸ். ஒய் டேர்ம் தான் வேணுன்றனால ஒய் எல்லாம் செப்பரேட் பண்ண போகிறோம். இங்கே ஒரு ஒய் இருக்குது, இங்கே மைனஸ் ஒய் எக்ஸ் இந்த பக்கம் வச்சுன்னா ப்ளஸ் ஒய் எக்ஸ் ஆகிடும். இந்த எக்ஸ் இந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் எக்ஸ்ன்னு ஆகிடும். இப்போ இதில் ஒய் காமனாக வெளில இருக்குது, வெளில எடுத்தால் 1 + எக்ஸ்ன்னு ஆகிடும். இங்கே மைனஸ் எக்ஸ். இப்போ ஒய் தான் வேணும். ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 + எக்ஸ். ஸோ இந்த ஸ்டெப்பில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஈஸியாக இருக்கும் ப்ரூவ். ஸோ இதில் வந்து 2 டேர்ம் இருக்கனால u பை v மெத்தட் அது யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் ஃபார்முலா v u dash minus u v dash by v square. ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் dy by dx ஈக்குவல் டு vனா இந்த டேர்ம் கீழே உள்ள டேர்ம் அப்படியே வச்சுக்கணும் 1 + எக்ஸ் u டேஷ்னா இந்த டேர்ம் மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1. அப்புறமா மைனஸ் யூனா மைனஸ் எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். ஸோ மைனஸ் எக்ஸ் வி டேஷ்னா இது 1 + எக்ஸ். ஒன்றுன்றது கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 டிவைடட் பை வி ஸ்கொயர்னா 1 + எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸ் இது ஒரு -1, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 + எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ dy by dx வந்து -1 by 1 + எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். dy by dx equal to -1 by 1 + எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ இதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.